இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு டீச்சரே பிட்டு கொடுத்து எழுத வைக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சு அங்க ஒரு நேர்மையான டிஎஸ்பி வந்து அந்த பிட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. இந்த பிட் அடிச்ச காரணத்துக்காக அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதின எல்லா பசங்களையும் ஃபீல் பண்ணிடுறாரு. அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அந்த டிஎஸ்பியை பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடலான்ட்டு பாக்குறாரு. ஆனா அவரையுமே அரெஸ்ட் பண்ணி தூக்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரியே இன் ஃபியூச்சர்ல உண்மையான நேர்மையான ஆபீசரா வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனாலும் அடுத்த அட்டெம்ப்ட்ல எல்லாரும் பிட் அடிக்கிறாங்க. இவர் மட்டும் இவருக்கு தெரிஞ்சதை படிச்சு எழுதி பாஸ் பண்ணிடுறாரு. கூடவே டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு மூலமா ரொம்ப கஷ்டப்பட்டு டெல்லிக்கு போயிடுறாரு. இவரோட கஷ்டம் என்னன்னா 15 மணி நேரம் மில்லுலயும் லைப்ரரிலையும் ஒர்க் பண்ணிட்டு 6 மணி நேரம் மட்டுமே எக்ஸாமுக்கு படிச்சு நிறைய அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிடுறாரு. ஆனாலும் விடாமுயற்சியா கடைசி அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடுறாரு. ஆனாலும் இன்டர்வியூக்கு போறாரு. அங்க போய் கேட்ட முதல் கொஸ்டின் 12th ஏன் ஃபெயில் ஆனீங்க? ஆனாலும் நம்ம ஹீரோ 12th பிட் அடிச்சு தான் ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா பதில் சொல்றாரு. இதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸுக்கு நேர்மையான ஆன்சர் பண்றாரு. இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அவங்க இந்த மாதிரி ஆபீசர் தான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியா இவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாரோ அவரையே நேர்ல போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாரு. இந்த மூவி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ஏதோ சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.